பெரியார் சிலையை உடைப்பேன் என கருத்து தெரிவித்ததற்காக திரு ராஜா அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும்படி கோவில்கள் முன் ஈவேரா சிலைகள் வைக்கப்பட்டிருப்பது பற்றி எதிர்கருத்துகள் பல காலமாக பேசப்பட்டு வருகின்றன. திராவிட மாடல் ஆட்சி தொடங்கிய பிறகு இந்து மத துவேஷ கருத்துக்கள் இங்கு அதிக அளவில் பரப்பப்பட்டு வருவதோடு இதுபோன்ற கருத்துக்களை பகிரும் நபர்களுக்கு அரசு பாதுகாப்பு அளிப்பதும் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதும் மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் கடந்த 2018ஆம் ஆண்டு பெரியார் சிலைகளை உடைப்பேன் என திரு ராஜா அவர்கள் தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவு செய்திருந்தார். மேலும் திருமதி கனிமொழி அவர்களை விமர்சித்து அவர் கருத்து கூறியதாக திமுக, காங்கிரஸ் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் பல இடங்களில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் ராஜா அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா அவர்கள் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு இந்த வழக்கு விசாரணைகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்று சென்னை எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி நடைபெற்ற விசாரணையில் திருமதி கனிமொழி அவர்களை விமர்சித்ததாக கனிமொழியே நேரடியாக புகார் அளிக்காத நிலையில் அரசியல் கருத்து கூறுவதற்காக 3ஆம் நபர் அளித்த புகாரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் பெரியார் சிலை உடைப்பேன் என கூறிய ஆதாரங்கள் புகாரில் இணைக்கப்படவில்லை எனவும் ராஜா அவர்களது தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் இந்த வாதங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் திரு ராஜா அவர்களை குற்றவாளி என தீர்மானித்து ஒவ்வொரு வழக்கிலும் தலா 6 மாதங்கள் என ஓராண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வழக்கு தொடர்பாக திரு ராஜா தரப்பு மேல்முறையீடு செய்ய அவகாசம் கோரியதால் தற்போது சிறை தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. நீதிமன்ற உத்தரவுகளை நாம் மதிக்க வேண்டும், நீதிமன்றங்களை நாம் விமர்சிக்க கூடாது என்பது தார்மீக கடமையாக இருந்தாலும் கடந்த பல நாட்களாக ஐயப்ப சுவாமியை விமர்சித்த இசைவாணி மீது தமிழகம் முழுவதும் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்பதும், இவற்றை பற்றி பலரும் ஊடகம் மூலமாக கேள்வி எழுப்பியும் நீதித்துறையும் மௌனம் சாதிப்பதும் நினைவில் கொள்ளப்பட வேண்டியவை. கோவில் சிலைகளை உடைக்கும் மாற்று மத சக்திகள் மனநோயாளிகளாக சித்தரிக்கப்பட்டு சுதந்திரமாக திரிந்து வருகிறார்கள். நாட்டின் பிரதமரையே இழிவாக தினம் தினம் அவதூறாக பேசும் திராவிட ஊபிக்கள் இன்னும் கெட்ட வார்த்தை பதிவுகளை பதிவிட்டு வருகிறார்கள். இவற்றிற்கெல்லாம் இங்கு எந்த நடவடிக்கையும் இல்லாத போது தடை செய்யப்பட்ட PFI அமைப்பு கொடுத்த புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதையும் மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே காவல்துறையை இந்துக்களுக்கு எதிரான ஏவல் துறையாக மாற்றிவிட்ட திராவிட மாடல் ஆட்சியில் மக்களின் இறுதி நம்பிக்கையான நீதித்துறை தங்களது நீதியை நிலைநாட்டி இந்துக்கள் மற்றும் இந்து கடவுள்களை விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பது வலதுசாரிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாரபட்சமான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் ஒன்றே வழி என்பதை இந்த புள்ளியிலாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.